அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அதாவது நவம்பர் 17ஆம் தேதி. தங்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம். சேமிப்பு கரையலாம். பல வகையில் எச்சரிக்கை தேவை. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கடகராசியில். அடுத்து கார்த்திகை 2ஆம் தேதி முதல், அதாவது நவம்பர் 18ஆம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார். அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பாக பிரிவினையில் விரிசல்கள் உண்டாகும். சகோதரர்களுடன் உரசல்கள் வரலாம். குடும்ப பிரச்சனைகளை கவனமுடன் கையாள வேண்டும். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். திருமணம், சீமந்தம், காதுகுத்து போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர். நல்ல ஒற்றுமை உண்டாகும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது. எதிரிகள் விலகுவர். ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம். அதிகார பதவியில் உள்ளவர்கள் தங்களுக்கு அறிமுகமாவர். தொழிலில் அதிரடி மாற்றங்களை செய்வீர். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் போன்றவற்றை பாகப்பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் தாராளமாக இறங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் தங்களை தேடி வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சற்று ஜாக்கிரதை தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியம். வங்கி போன்ற நிதி நிறுவனங்கள் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவர். பண வகையில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. கலைத்துறையை பொறுத்தவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கை கேட்டி வாய் கேட்டாததைப் போல சில வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஆகவே கட்சிக்குள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்களை பற்றி யாராவது கோல் சொல்வர். தங்களின் பெயரை கெடுப்பர். மேல்மட்ட தலைவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு தற்சமயம் புதனுடைய நிலைமை நன்றாக உள்ளது. படிப்பில் நன்றாக கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளலாம். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கலைத்துறை அன்பர்கள் வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். சற்று சிரமம்தான். கடினமான முயற்சிக்கு பிறகுதான் அவர்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆக தொழில் வியாபாரத்தை சந்தை நிலவரம் சற்று கடினம். எதையுமே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகக்கூடிய நேரம். சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோயிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீ பழனி அம்மனையும் வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். புவனேஸ்வரி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.